வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரிச்சிஸ் சமையல். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு, குழந்தைங்க வீட்டில் இருந்தாலே ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்குற குழந்தையா உங்கள் குழந்தை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மெல்லிசான அவல் இருக்கும் பார்த்தீங்களா, அது சேர்க்குறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 3 டைம் பக்கம் நல்லா கழுவிட்டு அவளை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும். அது என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு. 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இதை ஒரு கிரேட்டர் வச்சு இதில் துருவி எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கையுமே நம்ம இதில் துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நான் வேக வைக்கல, பச்சையாக அப்படி துருவுறேன். இது கூடவே இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சது, 1 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம். சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை, மிளகாய்த்தூள் காரம் பொறுத்து சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவைக்கேற்ப. இது கூட கோதுமை மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுடலாம். சாட் மசாலா இருந்தது அப்படின்னா லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி, உருளைக்கிழங்கில் உள்ள தண்ணியை வச்சு மாவை பிசைஞ்சுக்கணும். தண்ணி பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது போல் சாஃப்டாக இருக்கக்கூடிய மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குட்டி பால் போட்டு பாருங்கள். நல்லா புரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நான் உருட்டி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம போட்ட பால்ஸ் எல்லாம் தன்னால் மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி கொடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அதோட சொரசொரப்புலாம் அடங்கினதுக்கப்புறமா ஆயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ சூப்பராக ஒரு 10-15 நிமிஷத்தில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்ட கையோடையே நம்மளால் தான் செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். மீதம் இருக்கிற மாவுலையும் நான் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம விருப்பம் தான். பால்ஸ் மாதிரி வேணும்னா பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், இல்லை பக்கோடா மாதிரி வேணும்னா பக்கோடா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அவல் உருளைக்கிழங்கு 2ம் இருந்தால் போதும். சூப்பராக வீட்லேயே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நிச்சயம் ட்ரை பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து பார்க்கலாம்.